எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு குக் வித் கோமாளி ரெசிபியான கிராக்லிங் ஸ்பினாச் தான் பண்ண போகிறோம். இந்த ரெசிபியை கிரேஸ் அக்கா குக் வித் கோமாளியில் பண்ணாங்க. இது எப்படி இருக்கும்னு தெரியல, நானும் இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். பாலக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கீரையில் இருக்க தண்ணியெலாம் கொஞ்சம் ட்ரை ஆகணும். அதனால நீங்கள் டிஷ்யூ பேப்பராவது இல்லை கிச்சன் டவல்லையாவது போட்டு கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணிவிடுங்க. அந்த கீரையில் இருக்கிற தண்ணியெலாம் போனால் தான் அந்த கீரை நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதனால அந்த கீரையை ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டுட்டு லைட்டாக அந்த கீரையை கொஞ்சம் ஈரெல்லாம் போகிற மாதிரி தொடச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு 10 பாதாமை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம வெள்ளை எள்ளு கொஞ்சம் சேர்க்க போகிறோம். அதையும் அந்த கடாயில் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த கடாயிலே கீரையை பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே நம்ம கீரையை ரெடி பண்ணிக்கலாம். இந்த கீரை நம்ம டிஷ்யூ பேப்பரில் போட்டு நல்லா ட்ரை பண்ணி வச்சுருக்கோம். இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். தண்ணிலாம் போடக்கூடாது, கீரையில் இருக்க தண்ணியே போதும். நல்லா அந்த கீரையை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ கீரையை போட்டுக்கலாம். கீரை எண்ணெயில் நல்லா பொரியணும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. எல்லா கீரையும் பொரிச்சு எடுத்தாச்சு. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க. அதில் கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுகரும் சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக தான் இருக்கும் கீரை. அதனால் நல்லா இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் சுகர் எல்லாம் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பிளேட்டிங் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ண கீரையெல்லாம் இந்த பிளேட்டில் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம எள்ளு பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பாதாம் ரோஸ்ட் பண்ணதையும் சேர்த்துக்கோங்க. இந்த கிராக்லிங் ஸ்பினாச் ரொம்பவே வித்தியாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருந்தது. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனல் FooDualக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.